தர்ம சம்மூட சேத்தாக சொல்றான் பாருங்க. தர்ம விஷயத்துல, கடமை விஷயத்துல குழப்பம் ஏற்பட்டது. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கலாம். தர்மத்துல அந்த குழப்பம் இருக்குன்றது கூட தெரியாம இருக்கலாம். நான் சொல்றது இதுல சிறியவர்கள், பெரியவர்கள், மத்தியம வயதுடையவர்கள், இது எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கலாம். ஆனா அது இருக்குன்றத முதல்ல நாம உணர வேண்டும். உணர்ந்து அது அக்செப்ட் பண்ணிட்டு யார் உண்மையிலேயே இந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவிப்பார்கள், அவர்களிடத்து நாம நம்பிக்கை உள்ளவர்களிடத்து நமக்கு நன்மையே கருதக்கூடியவர்கள் யாரு, இதை தெரிந்து வச்சிருக்கணும். நம்ம அப்படிப்பட்டவர்கள் கிட்ட நாம மனம் விட்டு பேசணும், உண்மையாக பேசணும். இப்ப தவறா போய் எல்லார்கிட்டயும் போய் பேசிட்டு இருக்க கூடாது. அவங்க நம்மளை பார்த்து நல்லா வேணும், இவங்களுக்கு நல்லா அனுபவி அப்படின்னு சொல்ற ஆளுங்கிட்ட போய் கேட்க கூடாது. அப்படின்னு நம்மளுடைய நன்மையில கவனம் செலுத்துகிறவர்கள், நம்ம நிஜமாவே நல்லா இருக்கணும், வாழ்க்கையில உயரணும்னு நினைக்கிறவங்க, அப்படிப்பட்டவருடைய உறவு நமக்கு முதல்ல இருக்கணும். அது நண்பராக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா அம்மா அப்பா யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க இது நிறைய பேர் இதை மிஸ் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு உறவை நாம இழந்துட்டே வரும். க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் லைஃப், அவங்கதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படி இல்ல. இப்போ யாரு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு உண்மையை சொல்லி கை தூக்கி விடுவாங்களோ அப்படிப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அர்ஜுனனுக்கு வந்திருக்கு.